மாதா தொலைக்காட்சியின் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப உதவுபவர்கள் புனித காணிக்கை அன்னை சபையின் அருட்சகோதரிகள், கோயம்புத்தூர். மகளிருக்கு முன்னுரிமை அளித்த இயேசுவின் மனித நேயத்தை பின்பற்றி மகளிர் சுய வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் துவங்க தேவையான பயிற்சிகளையும் பல்வேறு அரசின் நலத்திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட ஆவண செய்கிறோம். எய்ட்ஸ் நோயாளர்களுக்கு தேவையான பொருள் உதவிகளையும் அந்நோயின் விளைவாக வரும் உடல் மற்றும் மனவேதனைகளிலிருந்தும் வெளிவர அவர்களை ஆற்றுப்படுத்தியும் வருகிறோம். வருடந்தோறும் கைம்பெண்களின் குழந்தைகள் 20 பேர் உயர்கல்வி பெற்று கற்று முடிக்கும் வரை பொருளாதார உதவி செய்து வருகிறோம். குணமளிக்கும் பணியில் எம்மை முழுமையாக கரைத்து நாகரிகம் எட்டாத பட்டி தொட்டிகளில் வாழும் ஏழை மக்களின் நோய் நீக்கும் மருந்தகங்களில் எங்கள் பணியை இன்றும் தொடர்ந்து ஆற்றி வருகிறோம். குறிப்பாக பல்வேறு காரணங்களால் இரும்பு கதவுகளுக்குள் அடைப்பட்ட சிறை கைதிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்ற அவர்களை சந்தித்து மன ரீதியான போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகளால் ஏற்பட்ட விரக்தி, தனிமை, பிளவுகள் போன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆற்றுப்படுத்துதல் மூலம் தீர்வு காண செய்து அவர்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் விடுபட உளவியல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல்களை தருகிறோம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவ செல்வங்களுக்கு ஆற்றுப்படுத்துதல் சேவையை வழங்கி வருகிறோம். வட மாநிலங்களில் சவாலான சூழ்நிலைகளில் கல்வி மற்றும் சமுதாய பணியாற்றி வருகிறோம். ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளிலும் கல்வி, மருத்துவம், ஆற்றுப்படுத்துதல், சமுதாய விழிப்புணர்வு அளிக்கும் பணிகள், ஆலய பராமரிப்பு பணிகள் மற்றும் அருள் அடையாளங்களுக்கு மக்களை தயாரித்து வருகிறோம். புனித காணிக்கை அன்னை சபையின் நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் நினைவு நாளில் அச்சபையின் அருட்சகோதரிகளின் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.